ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா குட்டீஸுங்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஃபுட் கலரில் எதுவுமே சேர்க்க வேணாம், நேச்சுரல் கலரே அட்ராக்ட் பண்ணும். அப்படி என்ன ரெசிபின்ட்டு தானே பார்க்குறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன ரெசிபின்றதை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க, ஆற விட்டுக்குங்க. அடுத்ததாக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன ரெசிபி அப்படின்ட்டு. தெரிஞ்சவங்க வீடியோவை பார்க்காம என்ன ரெசிபி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ துருவின கேரட்டை அந்த நெய்லேயே வதக்கணுங்க. வதக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற விட்ட பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலை 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கு மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும், தீச்சு போயிடும். இந்த பாலோடு சேர்ந்து கேரட் நல்லா வேகணும், நல்ல வாசனை வருங்க. அந்த நெய்யினுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போவே எடுத்து அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுடணும் அப்படின்ட்டு தோணும். இப்போ பாருங்கள், அந்த பால் நல்லா பொங்கி பொங்கி ஏற்கனவே நல்லா காய்ச்சி ஆறவிட்ட பால் தான். நீங்கள் பச்சை பால் ஊற்றி வேக விட்டிங்கன்னா சில சமயம் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காய்ச்சி ஆறவிட்ட பாலையே சேர்த்துக்குங்க. பாலோடு சேர்ந்து அந்த கேரட் நல்லா வேகணுங்க, நல்லா குழைய வேகணும். அந்த ஸ்டேஜுக்கு வரப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், பாலினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி கேரட் நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வருது. நீங்கள் கையில் எடுத்து மசித்து பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். அந்த ஸ்டேஜ் வரப்போ இந்த இனிப்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். பக்கத்துலேயே இருந்துக்குங்க, இருந்து நல்லா கிளறி விடுங்க. சிம்முக்கு மாற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் மூடினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சர்க்கரை இலகி மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த கேரட் கொஞ்சம் அப்படியே தண்ணியாக மாற ஆரம்பிக்கும். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் முழுக்கவே நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா பபிள்ஸாக வர ஆரம்பிக்குது. நல்லா திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள். ஒரு ஸ்டேஜ் வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும் பாருங்கள் நெய். அந்த நெய் ஃபுல்லாக மேலே மிதக்க ஆரம்பிக்கும். மிதக்கிறப்ப இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. சர்க்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா கரைஞ்சி திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நல்லாவே வித்தியாசம் தெரியுது பாருங்கள், நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காக வருது. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மேலே அப்படியே நெய் மிதக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கீழே இறக்கி வச்சுட்டேன். கடைசியாக முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு தான் அப்படின்றது கிடையாது, ட்ரை நட்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் வறுத்து சேர்த்துக்கலாம், கூடுதல் சுவையாகவே இருக்கும். இப்போ நான் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துட்டேன். சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயாச்சு. இப்போ என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கேரட் அல்வா தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள்.